ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா பாசிப்பருப்பு மிளகு சாதம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் பருப்பு தருவாங்க பார்த்தீங்களா, அதே பக்கத்தில் தான் மணப்புறோம். ஆனால் அந்த நெய் பருப்பு பண்ணும்போது அங்கே மிளகு கொஞ்சம் பெருங்காயம்லாம் போட்டு பண்ணுவாங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பருப்பும் அந்த சாதமும் தான். இது எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம் தான் அந்த ரெசிபி நல்லா வரும். ஒன்று நீங்கள் வந்து சாதம் அதிகமாக போட்டுனா ரெசிபி நல்லா வராது. அதனால தான் பருப்பு ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து 1 கப்புனா 1/2 கப் அளவுக்கு அரிசி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருங்க. பாசிப்பருப்பு மிளகு சாதம் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாசிப்பருப்பு 1 கப்பு, வேக வச்ச சாதம் 1/4 கப்பு, வரமிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகு 1/4 டீஸ்பூன், நெய் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பொருள் தான், அன்றாட யூஸ் பண்ணுறது பொருள் தான் நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நெய் இதில் போட்டிருக்கேன். அந்த நெய் லைட்டாக மெல்ட் ஆகும்போதே வந்து இதில் அந்த வரமிளகாவை போட்டுடலாம். இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான் விஷயம், வேறு இதில். ஆனால் அந்த ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். இந்த வரமிளகா வந்து நமக்கு வந்து இப்படி சாப்பிடும்போது நமக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையை எடுத்துடலாம். சும்மா உடச்சி நீங்கள் இப்படி போடுங்க, வெறும் மிளகா உடங்க. இல்லை எனக்கு காரசாரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் விதையோடு போட்டுடலாம். சரிங்களா? இதை ஆப்ஷன் உங்கள் கையிலே தரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கருவேப்பிலை, இதோட கடுகு, வரமிளகா, அதுக்கப்புறம் அந்த கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி பொரிஞ்சு வந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வாசமும் நல்லா கொடுக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பருப்பை, வேக வச்ச பருப்பை இதில் சேர்க்குறேன். இந்த பருப்பு இதில் போடுறோம். போட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் மிளகுத்தூள். மிளகுத்தூள் இதில் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மிளகுத்தூள் வந்து 80 to 90% அளவுக்கு அரைச்ச பொடியாக இருக்கணும். அப்போ தான் அந்த குறக்கரத்தன்மை இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். 1-2 மிளகு வந்து நீங்கள் பல்ல படணும். அப்படி பல்ல பட்டால் தான் வந்து நம்ம அந்த மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பருப்பு வந்து நம்ம என்னன்னா சாப்பிடும்போது வயிறு வந்து லைட்டாக உப்புற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மிளகெல்லாம் மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த 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 ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகை வந்து நம்ம ஒரு 80 to 90% அளவுக்கு லைட்டாக அப்படி உடச்சி போடணும்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வாசம் வரும். ஒரு 2 கொதி விடுறீங்க. அந்த 2 கொதி விட்ட பிறகு நம்ம வேக வச்ச சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தை இதில் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். சாதம் கம்மியாக இருக்கணும், பருப்பு கூட இருக்கணும். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த சாதத்தை 2 விதமாக நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். உதிரி உதிரியாக வராது. இது நல்லா இப்படி கொலைய வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு கொலைய வைக்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த டைமில் இப்படி லைட்டாக அந்த சாதம் உதிரியாக இருக்கும், அந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சாதம் தெரியுதா? அந்த சாதம் பருப்பும் பார்த்தீங்கன்னா முழுசாகவே தெரியும். அப்படின்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தால் என் பிள்ளை சாப்பிடுவா அப்படின்னு நினச்சின்னா அந்த டைமில் நல்ல ஒரு மத்து எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிம்பிள், ஈஸி. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி முடிச்சிட்டோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்ண முடியாதவங்களும் நீங்கள் வீட்டில் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே வீட்டில் எப்போவுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பருப்பும் அரிசி மட்டும் வேக வச்சு வச்சுருக்கணும். அவ்வளோதான். இன்கேஸ் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்கிறீங்க, நைட்டில் வந்து அந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சாதம் அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் பண்ணிக்கலாம். இது தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. அப்படியும் தொட்டுக்க எதாவது தேவைன்னு இருந்துச்சுன்னா எதனா தொக்கு எடுத்துங்க. இந்த தக்காளி தொக்கு, வெங்காயம் தொக்கு, இந்த பீர்க்கங்காய் தொக்கு, அது மாதிரி இருந்தால் தொட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். புதினா தொக்கு, கொத்தமல்லி தொக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை சுட சுட சாப்பிட்டா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடைசியாக கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆல்வேஸ் ஈஸி ரெசிபி ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்குன்னு நம்ம கவனமாக சேர கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care, thank you.